அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம், ஞானலட்சுமி குடில், தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்த யோகினி பீடம், மன்சூராபாத் கிராமம். அடியனுடைய நம்பர் 96 26 03 40 55 நம்பரில் அழைத்து மகிழவும். இன்றைய இந்த உண்ணாக்கலையின் ரகசியம், உணவில்லாமல் வாழும் யோகமுறைகளை ரகசிய புத்தகத்தில் 89வது பக்கத்திலே குடும்பம் என்பது என்ன என்று அருமையாக திருவள்ளுவர் அருளிய திருக்குறளை நமக்கு ஒப்பாக கொடுத்திருக்கிறார்கள். பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. 61வது திருக்குறள் கூறுகிறது. தம்பின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்று 68வது திருக்குறள் கூறுகிறது. ஈன்ற பொழுதீர் பெரிது உலகுக்கும் தம் மகனை சான்றோன் என கேட்டதாய் 69வது திருக்குறள் கூறுகிறது. மேற்கண்ட 3 குறள்களும் என்ன சொல்கிறது? அறிவு அறிந்த. அப்போ அறிவை பற்றி தான் அருமையாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். தமிழினும் மேலான அறிவுடை. அப்போது தமிழை விட சிறந்த மொழி, அதில்தான் அறிவு நிறைந்த மொழியாகவும் உள்ளது என்பதை புரிய வைக்கிறது. சான்றோன் என்று புகையப்படும் மக்கள் செல்வத்தை வேண்டியே குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட்டது என்பதை உணர்த்துகின்றன. வேறு எந்த நோக்கத்தினாலும் திருமணங்கள் செய்யப்படுவது இயற்கைக்கு பொருந்தாது என்று சொல்லுகிறார். உண்மையாக இருக்கட்டும். ஆனால் இந்த இல்லறம் என்று சொல்லப்படுகின்ற நல்லறம், நல்லறத்திலே கணவன் மனைவி மக்களோடு பெண்டு பிள்ளைகளோடு வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் தான் இந்த உலக மனித இனம் விரும்புகிறது. அதை நிலைத்து வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த புத்தகத்திலே கூறியுள்ள நீர் உணவு முறையை கடைபிடித்தால் போதும். அப்போ பட்டினி போடுவதல்ல இந்த புத்தகத்தினுடைய நோக்கமோ, உணவில்லாமல் வாழும் யோக முறைகளின் நோக்கமோ ஒரு மனிதனை பட்டினி போடுவது அல்ல. நீர் உணவு முறை. அப்போ எளிய நீர் உணவு முறைகளை கொண்டு நாள்பட்ட கழிவுகளை அகற்றி உடலை சுத்தம் செய்து கொண்டு தேகத்தை செம்மைப்படுத்தி கொண்டு, அதாவது உட்சுத்தம் புறசுத்தம் என்று சொல்லப்படுகின்ற, அகசுத்தம் புறசுத்தம் என்று சொல்லப்படுகின்ற 2 சுத்தங்களையும் செய்து கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய சிற்றொளியை பேரொளியோடு இணைக்கும் பாலமாக அமைத்து கொள்வதற்கு இந்த உண்ணாக்கலை நீர் உணவு முறை அவசியம் என்பதை அனைவரும் உணர்ந்து பயிற்சியும் முயற்சியின் காரணமாக செய்கின்ற போது உங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அனைத்தும் உங்களால் உணர முடியும். உங்களுடைய உடலில் இருக்கின்ற அனைத்து நோய்களும் விலகும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய உன்னத கருத்து. யாரும் பட்டினியாக இருக்க தேவையில்லை. அப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 18 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தால் போதும். 4 மணி நேரத்தில் நீ உண்டு மகிழ்ந்துக்கும். குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் முதல் பாஸ்டிங்கு, அதை கடந்தால் ஒரு 8 மணி நேரம், அதை கணிந்தா ஒரு 12 மணி நேரம். முதல் 12 மணி நேரம் பாஸ்டிங் இருந்தாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பில் எல்லா மாற்றங்களும் ஏற்படும். அனைத்து சக்திகளும் உங்களுக்குள் ஊடுருவி நீங்கள் அருமையாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியோடு வாழ்வுகள் என்பதுதான் உன்னத கருத்து. அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி. உங்களின் ஆத்ம நண்பன்.